Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நீங்க அழகப்பா யுனிவர்சிட்டில டிஸ்டன்ஸ்ல வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படினா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஒரு क्वेश्चन வந்து ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தா நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. போன வீடியோ கமெண்ட்ஸ்ல வந்து ப்ரோ இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அழகப்பா யுனிவர்சிட்டில வந்து பார்த்தா டிகிரி வந்து போட்டுருக்கேன். அதுக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பட் ஹால் டிக்கெட் வந்து எப்படி வந்திருக்கு? எப்படி டவுன்லோட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுங்க அப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன். மத்த நபர்களும் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அழகப்பா யுனிவர்சிட்டியில் வந்து இப்போ டிஸ்டன்ஸில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அன்பல் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போடக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க போய் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அழகப்பா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் வந்து கரஸில் நீங்கள் வந்து டிகிரிஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன், அதாவது அந்த 2023 எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செம்மாக இருக்கலாம், செகண்ட் செம்மாக இருக்கலாம், தேர்டு செம்மாக இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ டிஸ்டன்ஸில் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று. அதை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அவங்களுக்கான வெப்சைட் லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது அழகப்பா யூனிவர்சிட்டி.ac.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு. அங்கே மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து அஃபீஷியல் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணப்பட்ட அந்த ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இல்லை அப்படின்னா எந்த ஆஃபீஸர்கிட்ட போய்ட்டு சிக்னேச்சர் வந்து வாங்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஃபீஸு, செமஸ்டர் ஃபீஸு, டைம் டேபிள், ஹால் டிக்கெட்டு, ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணாலும் ஓகே. இல்லை இந்த இடத்துல லேட்டஸ்ட் நியூஸ்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஹால் டிக்கெட்னு சொல்லிட்டு டவுன்லோட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஓகே தான். இப்போ நான் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல அப்படியே மவுஸை நீங்கள் கர்சர் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிசம்பர், அதாவது இந்த போன வருஷம் 2020 டிசம்பருக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லாகின், ஸ்டூடெண்ட் லாகின் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் லாகின் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டாம். உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் இருந்தாலே போதும். உங்களுடைய ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் பண்ணீங்களோ அந்த சென்டரில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. உங்களோட எக்ஸாமினேஷன் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஸ்கூல் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அது கீழே அப்படியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு, என்னென்ன சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகுது, எந்தெந்த டேட்டில் வந்து என்னென்ன எக்ஸாம் இருக்குது, ஆஃப்டர்நூன் இருக்கா மார்னிங் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருப்பாங்க. எந்த டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்குது, எந்த டைமிங்கில் நடக்குது அப்படிங்கிறதே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5 மணிக்கு முடியுது. இல்லை மார்னிங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க, அதாவது எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இல்லை. சரிங்களா? எம்டியாக தான் இருக்குது. மேபி உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட வந்து சிக்னேச்சர் வாங்கணும் அப்படின்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது இஃப் கேண்டிடேட் ஃபோட்டோ இஸ் நாட் பிரிண்டட் இன் ஹால் டிக்கெட் அப்படின்னு, அதாவது ஹால் டிக்கெட் உங்களுக்கு ஃபோட்டோ இல்லை அப்படின்னா should be attested by கெஜெட் ஆஃபீஸர். அதாவது கெஜெட் யாரெல்லாமே வந்து கெஜெட் ஆஃபீஸர் நம்ம சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா யாரெல்லாமே க்ரீன் கலரில் சிக்னேச்சர் பண்ணுறாங்களோ, கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து யாரெல்லாமே க்ரீன் கலரில் சிக்னேச்சர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்கினாலே போதும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டுங்க. நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாலும் ஓகே, கலரில் பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல ஒட்டி அந்த ஃபோட்டோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சீல் வச்சு அவங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? இதை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களை ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷன் ஹாலில். அப்படி இல்லைனா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டும் ஒரிஜினல் ஐடென்டி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரிஜினல் ஐடென்டி கார்டு, ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர சொல்கிறாங்க. இது 2 மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து போயிட முடியும். இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.